Praise the Lord. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கழுகுகளின் குணநலன்களை நாம் வாசிக்கும் பொழுது கழுகின் பார்வை மிகவும் கூர்மையானது. அவைகள் மிகவும் உயர்ந்த இடத்தில் தான் தன் முட்டைகளை இடும். அவைகள் அதிக உயரத்தில் தான் பறக்கும் என்று சொல்லி நாம் கழுகுகளை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாளிலும் நாம் ஒருவேளை உயர நம்முடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வை ஞானத்தை கொண்டதாக, கூர்மையான பார்வையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய சமூகத்துல அவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கழுகுகளைப் போல பலனடைந்து உயர எழும்பும்படியாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நம்மை பலனடைய செய்கிறவரை, உயர பறக்க செய்கிறவரை, உயரமான இடத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல் பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்க குட்டி நானே. எல்லாம் எனக்கு நீரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருக்கும் பொழுது கழுகுகளைப் போல பலன் கொண்டு நாங்கள் உயர எழும்பி எங்கள் வாழ்க்கையில பறக்கும்படியாக உதவி செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில எங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கூர்மையான பார்வையோடு கூட எல்லாவற்றையும் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படியான திறனை கொடுக்கிறவர் ஆகிய உம்முடைய அன்பின் கரத்துல இந்த நாளை விட்டு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.